ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் எப்பவும் போல் சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு அடை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்கு கூடவே காம்பினேஷன் முட்டையில் கரண்டின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டோம்னா போதும், பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபுல்ஃபில்லான ரெசிபி இது. மார்னிங் வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ஒரே ஒரு அடை தோசையும் ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு போனாலே நல்லா ஃபில் ஆயிரும், ஃபில்லிங்காக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1 கப்பு அப்படின்னா 2 அடை நம்மளுக்கு கிடைக்கும், மீடியம் சைஸில். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஈவனாக கலந்து வர்ற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ட்ரையாக இருக்கும்போதே மாவுலேயே கலந்துட்டால் தான் உப்பு நல்லா கரையும், காரமும் எல்லா பக்கம் பிடிக்கும். இந்த அளவுக்கு கலந்த பிறகு நம்ம எவ்வளவு வேணுனாலும் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்தியாச்சு. கூடவே கருவேப்பிலை, மல்லி இலைகள் நிறையா சேர்த்திக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ மல்லி இலைகளையும் நம்ம சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மாவு அடை வேகாது. ஓரளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். 1 கப்புக்கு நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றினேன், சரியாக இருந்துச்சு. இப்போ பயப்படாமல் 1 கப்பு நான் ஊற்றிட்டேன். நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இனி 1 கப்பு நம்ம 1/2 கப்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக நம்ம பிசைஞ்சு நம்ம கல்லில் தட்டி விட்டோம்னா மாவு வேகாது. அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு இப்போ தோசைக்கல் நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி தொட்டுட்டு எந்த அளவுக்கு சின்ன வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருந்தால் வாழை இலையில கூட நல்லா தட்டிட்டு அப்படியே வாழை இலையில் தோசைக்கல் மேலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ரொம்ப தின்னாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தோசை மாதிரி தான் ரொம்ப தின்னாக இருக்குது. லேசாக இருக்கிற மாதிரி தட்டி விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வரும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ மேலே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இரும்பு தோசைக்கல்லுனால ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடும். அதனால் 2 தடவை திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே கல் சூடாக இருக்குது. இன்னொன்று தட்டி விட்டுருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரே ஒரு அடை இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஆயில் குறைச்சி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால். இப்போது நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி வைக்கிறேன். அதில் கருவேப்பிலை, மல்லி இலைகள், உப்பு போட்டுட்டேன். இப்போ கூடவே பெப்பர் நம்ம சேர்த்திக்கலாம். பெப்பர் கொஞ்சம் நிறையாவே நான் சேர்த்து வைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தோசை தவாவில் ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி கரண்டியில் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக, கிறிஸ்பியாக வேணும் இன்னி கொஞ்சம் விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல் நான் லேசாக தட்டியிருந்து இது கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து அதில் ஆயில் தடவி விட்டுருக்குறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பெப்பர் எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் ஆயில் தடவி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குழிக்கரண்டி நான் எடுத்து ஊற்ற போகிறேன். ஒரே ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றினா போதும். அப்படியே நம்ம ஆப்பத்துக்கு திருப்பி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரண்டி அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா எல்லா பக்கம் அந்த முட்டையோட இது ஸ்ப்ரெட் ஆயிரும், நல்லா குக் ஆயிரும். சூட்லேயே நம்ம வச்சு அப்படியே திருப்பி விடும்போது நல்லா முட்டை வெந்துடும்.
இந்த மாதிரி கருகாமல் எடுத்து நம்ம ஆஃப் பாயில் மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், நல்லா எல்லாமே சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், அதனுடைய ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடும்போது எல்லா முட்டையும் நல்லா வெந்து வந்துடும் அந்த சூட்லேயே. இப்போ நம்ம ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் செஞ்சு கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் வந்து பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அடைக்கையும் ஒரே ஒரு கரண்டியும் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்டாலும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.